ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி சிஎஸ்எஸ்ல நம்ம கிரிட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிரிட்டில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது வந்து டிவ் டேக். ஸோ டிவ்னு சொல்கிற ஒரு டேகை வந்து நம்ம மெயினாக இதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி ப்ரீவியஸில் HTML ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நீ இதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ கிரிட்னா என்னங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு ஒரு வெப்சைட் நான் எடுத்துக்கிறேன், சாம்பிள் ஒரு வெப் பேஜ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பார்த்தீங்களா, ஈவனாக ஒரே சைஸில் வந்து பாக்ஸாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும் வந்து செப்பரேட்டாக சில விஷயங்கள் கண்டெயின் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிவ். ஓகேவா, ஒவ்வொன்றும் ஒரு டிவ். ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயுமே வந்து தனித்தனி செப்பரேட் கண்டென்ட், ஒரு இமேஜோ ஒரு கிளிக்கபிள் இமேஜ் இல்லை டெக்ஸ்ட்டு எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ index.htmlனு ஒரு பேஜை எடுத்துக்கிறேன். ஸோ அதில் பாடியில் வந்து ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ டிவ் பற்றி தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ இது புரியும் டிவ்னா என்னன்ட்டு. ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன், ஒரு டிவ்க்குள்ளே இன்னொரு டிவ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டிவ்க்குள்ளே டிவ் இன்னொரு டிவ் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணிட்டே போகிறேன். ஸோ கிரிட் ஒன்றுமே இல்லை, அந்த டிவ்வை ப்ராப்பராக ஒவ்வொரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ ப்ராப்பரான ஒரு மேனரில் டிவ்வை அங்கங்கே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளாக டிவ்வை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஃபுல் பேஜுமே ஒரு டிவ். ஸோ அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி டிவ்வாக நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு டிவ்வையும் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இத்தனை டிவ் இருக்குது இதில். ஓகே. ஸோ இந்த டிவ் எல்லாமே கண்டெயின் பண்ணியிருக்கிற ஒரு டிவ்வுக்கு வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்குறேன், கிளாஸ் நேம். ஸோ கிளாஸஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் சிஎஸ்எஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். ஓகேவா. இது எல்லாமே டோட்டல் டிவ்வு, அதுக்குள்ளே சின்ன சின்ன டிவ் இருக்குது. ஸோ இதுதான் கண்டெய்னர். ஸோ அந்த ஹோல் டிவ் தான் கண்டெய்னர். ஸோ இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன டிவ். ஸோ இப்போது அந்த டிவ்வுக்கு எல்லாமே ஒரு கிளாஸ் நேம் கொடுப்போம். ஸோ கிளாஸ் இதுக்கு வந்து ஒரு box 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் நேம் கொடுத்துக்கணும். ஸோ நான் இப்போ எல்லாத்துக்குமே நேம் கொடுத்துட்டேன். ஒவ்வொரு டிவ்வுக்கும் அது ஸ்டார்ட் ஆகிற இடத்துல கிளாஸுக்கு வந்து box 1 box 2 box 3 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டைல் இப்போ வந்து இன்டர்னலில் ஸ்டைல் எழுதுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டெய்னருக்கு ஸ்டைல் எழுதுகிறேன். ஸோ கண்டெய்னர்னால் நமக்கு என்னென்னு தெரியும், மொத்த டிவ். ஸோ அந்த பேஜோட மொத்த டிவ்வுமே கண்டெய்னர். ஸோ அதில் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி போடுறேன். ஸோ அதில் கிரிட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம கிரிட் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே கிரிட்டாக டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுக்கு அடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டி கிரிட் டெம்ப்ளேட் காலம் அப்படி, அடுத்து வந்து கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி போடுறேன். இது நம்ம டிவோட காலம் அண்ட் ரோ. ஸோ ஒவ்வொரு டிவும் எத்தனை பிக்சல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் கொடுக்கணும். ஸோ 400 பிக்சல் காலம் வைஸில், அதாவது காலம்ங்கிறது வந்து வித்து, அதாவது காலமில் 400 ஈச் அண்ட் எவ்ரி டிவ் வந்து 400. அதாவது ஒரு ஒரு லைனில் வந்து 1 2 3 4 டிவ் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி ரோ வைஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 டிவ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ கண்டெய்னரோட வேலைகள் முடிஞ்சது. ஸோ நம்ம சின்ன சின்ன டிவ் இருக்குல்ல, இதில் செப்பரேட்டாக நமக்கு சில வேலைகள் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளாஸ் இன்னொரு கிளாஸ் நேம் கொடுக்குறோம், சைல்டு அப்படின்ட்டு. அந்த கிளாஸ் நேம் எதுக்காகன்னா எல்லாத்துக்குமே சேமாக ஒரு கிளாஸ் நேம் இருக்கணும், பார்த்தீங்களா. ஏன்னா box 1 box 2 அப்படிங்கிறது வந்து செப்பரேட்டு. ஸோ காமனாக ஒரு கிளாஸ் நேம் வேணும். ஏன்னா காமனாக ஏதாவது ஒன்று அப்ளை பண்ண போகிறோம், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுக்க முடியாது. அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டு
நேம் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு 2 கிளாஸ் நேம் ஆகிடும். ஸோ இப்போ சைல்டுக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணேன். பார்டர் வந்து ஒரு பிக்சல் கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன்னா நமக்கு அந்த கிரிட் எப்படி இருக்குன்னு தெரியணும்ல, அந்த ரீசனுக்காக ஒரு பிக்சல் சாலிட் ரெட்டில் கொடுக்குறேன். இல்லைனா ப்ரௌசரில் இந்த டிவ்லாம் தெரியாது. செப்பரேட் பாக்ஸாக 400 பிக்சல்லாம் கொடுத்துருக்கிறது வந்து தெரியாது. ஸோ அந்த பேஜை அப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்களா, பாக்ஸ் ரொம்ப பெரிய பெரிய பாக்ஸாக இருக்குது. அது போக வந்து பேஜ் வந்து கொஞ்சம் ரைட் சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து பிக்சலை குறைச்சிக்கலாம். இப்போ 200 கொடுத்து பார்க்குறேன். ஓகேவா, 200 கொடுக்குறேன். ஸோ இது வந்து காலம் அப்படிங்கிற பார்க்கும்போது இது வந்து விட்த்து, காலமில் வந்து விட்த்து, இது ஒரு பாக்ஸோட விட்த்து. ரோங்கிறது வந்து ஒரு பாக்ஸோட ஹைட்டு. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா காலம் ரோங்கிறப்போ அதை வந்து வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. ஸோ ரோப்னா ரைட் சைடு ஃபுல்லாக போகும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா, இது சின்னதாகுது பெருசாகுது, சின்னதாகுது பெருசாகுது. ஸோ அந்த பிக்சல் சேஞ்ச் பண்ண அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது பாருங்கள். ஸோ 200 பிக்சல் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன், அடுத்த இதில் எடுத்துக்குது. ஸோ எத்தனை டிவ் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை டிவ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அதை கூட எக்ஸ்ட்ரா லார்ஜ் பண்ண அந்த டிவ் வந்து கீழே, அதாவது உங்களுக்கு ரோ வைஸில் அது குறைஞ்சிட்டு வருது பாருங்கள். ஓகேவா. ஸோ அதுக்கு பிறகு ஒரு கிரிட் கேப் அப்படிங்கிற ஒன்று. கிரிட் கேப் எதுக்காகனா ஒவ்வொரு கிரிட்டுக்கும் இடையில ஒரு கேப்பு, அதை 2 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ சின்ன சின்ன கேப் இருக்கா, அதை செப்பரேட் பண்ணிக்குது. இது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அதை பண்ணணும்னு இல்லை, இது வந்து கிரிட் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக தான் நான் காமிக்கிறேன். ஸோ கிரிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இன்னமும் அந்த ப்ராப்ளம் வந்து இதாகலை பாருங்கள், ரெக்டிஃபை ஆகலை. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 1 ஃப்ரேம், அதாவது 1 ஃப்ரேம் இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது எப்படி சொல்கிறதுனா, முதல் டிவ் வந்து ஒரு ஃப்ரேமில் இருக்குது, ரெண்டாவது டிவ் வந்து ஒரு ஃப்ரேமில், மூணாவது டிவ் வந்து ஒரு ஃப்ரேமில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் கொடுக்கும்போது இதுக்கு நமக்கு அளவு கொடுக்குறது இல்லைங்கிறதுனால கரெக்டாக அந்த இதில் எண்ட் ஆனதும் நின்றோம். ஸோ எத்தனை நம்ம இது கொடுக்குறோமோ அத்தனை இது அங்கே போய் இது பண்ணிவிட்டு அடுத்த பேஜில் வந்துடும். கரெக்டாக அது சைஸ் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கும். ஸோ இதில் 2FR கொடுத்தீங்க அப்படின்னா, எந்த இதில் 2FR கொடுக்குறீங்களோ அந்த அந்த டிவ் வந்து கரெக்டாக அந்த டிவ் மொதல் டிவ், இப்போ மொதல் இதில் 2FR கொடுத்தோன்னா அந்த டிவ் வந்து 2 ஃப்ரேம்ஸ் எடுத்துக்கும். ஸோ மொதல் பாக்ஸும் எடுத்துக்கும், ரெண்டாவது பாக்ஸும் எடுத்துக்கும் அது. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது பண்ணுறதுக்காக. ஆனால் இந்த ஆப்ஷன் மட்டும் தான் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் நிறையா வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நம்ம போகும்போது நிறைய பார்ப்போம். ஸோ கிரிட் நார்மலாக ஒரு கிரிட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இது போதும். ஸோ இதில் வந்து பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3 நம்மகிட்ட இருக்கிற எல்லா பாக்ஸஸ்க்குமே நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதணும். ஸோ அதனால் அப்படி இது பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தோட நேமும் பாக்ஸ் 2, பாக்ஸ் 3 நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா, நான் மாற்றிட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்க போகிறேன். நான் என்ன சொல்கிறேன், கிரிட் ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பாக்ஸ் 1. ஸோ கிரிட் ஏரியா அப்படிங்கிறது வந்து இந்த பாக்ஸ் 1ஓட ஏரியாவோட நேம் வந்து நான் வந்து பாக்ஸ் 1ன்னே கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்ம கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம், கிரிட்டுக்கான ஒரு நேம் கொடுக்கணும்ல. ஏன்னா இங்கே வந்து நம்ம அந்த கிரிட்டை யூஸ் பண்ணணும் கரெக்டாக. எத்தனை கிரிட்டு எத்தனை இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் ப்ராப்பராக அந்த இடத்துல நம்ம வந்து ஏதாவது ஒரு டேகை ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் கண்டெய்னருக்குள்ளே கிரிட் டெம்ப்ளேட் ஏரியான்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் தான் நம்ம வந்து அந்த எந்தெந்த டிவ்வை எங்கெங்கே வைக்கணும், எத்தனை டிவ் எத்தனை பொசிஷன் எடுக்கணுங்கிறத நம்ம கொடுக்குறது. ஸோ நான் எல்லா பாக்ஸஸ்க்குமே கிரிட் ஏரியாவில் பாக்ஸுக்கு நேம் கொடுத்தாச்சு. ஒரு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இப்போ பாக்ஸ் 1 ஸ்பேஸ் விட்டு பாக்ஸ் 2
ஸ்பேஸ் விட்டு பாக்ஸ் 3, பாக்ஸ் 4. ஸோ அதை நான் ஏன் இப்படி கொடுக்குறேங்கிறது கன்ஃபியூஷன் வேண்டாம், இப்படியே கொடுங்க. முதல்ல நான் அதை கிளியராக என்னங்கிறது சொல்கிறேன். ஸோ பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3, பாக்ஸ் 4. பாக்ஸ் 4 வரைக்கும் நான் 1FR கொடுத்துருந்தேன்ல, 1 2 3 4 5 கொடுத்துருக்கேன். ஸோ பாக்ஸ் 5. ஸோ ஒவ்வொரு பாக்ஸும் நான் நேம் கொடுத்துருந்தால அந்த பாக்ஸும் ப்ராப்பராக அது இருக்கிற பொசிஷன்லேயே இருக்கிற மாதிரி நான் இப்போதைக்கு எழுதியிருக்கேன். ஸோ அதே மாதிரி அந்த கோலன் வந்து லாஸ்ட்டில் தான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ டேப் கொடுத்து இங்கே வந்துக்குங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இது புரியும். ஸோ அடுத்து வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே பாக்ஸ் 6. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிறேன். ஸோ எத்தனை பாக்ஸ் இருக்கோ அத்தனை பாக்ஸையும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இனிஷியலாக நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் அந்த கிரிட் மாதிரியே இருக்கா, பாக்ஸ் 1 இருக்கிற இடத்துல பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3 அந்த கிரிட் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன சேஞ்ச் கொண்டு வந்தாலும் அதில் வரும். ஸோ அந்த கிரிட் மாதிரியே நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ பாக்ஸ் 1 வந்து நான் சில சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு பாக்ஸ் 1 வந்து 2 பொசிஷன் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பாக்ஸ் 2 இருக்குல்ல, ஸோ பாக்ஸ் 3, பாக்ஸ் 4, பாக்ஸ் 5. பாக்ஸ் 5 வந்து திரும்பி அதே பொசிஷன் எடுக்கணும். பாக்ஸ் 5, பாக்ஸ் 6 வந்து ரைட் சைடில் எடுத்துக்கணும். அதே மாதிரி எனக்கு 4 2 இடத்துல இருக்குது. ஸோ அதை பாருங்கள், இதே மாதிரி உங்களுக்கு அந்த கிரிட்டும் வந்துடும். 5 5. ஸோ இன்னொன்று வரணும், பாக்ஸ் 6. ஸோ அதை பாருங்கள், பாக்ஸ் 5 வந்து சென்டரில் ஒரு இது பொசிஷன் எடுத்திருக்கு. பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3. ஸோ இந்த இடத்துல வந்து பாக்ஸ் 3ன்னு ஒன்று இருக்குல்ல, பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3 இருக்குல்ல, அதை நான் 2 கொடுக்குறேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு செகண்ட் பாக்ஸ் வேணும். அப்போது பாக்ஸ் 1 அண்ட் பாக்ஸ் 2 வந்து 2 எடுத்துருக்கு, நடுவில் ஒரு பாக்ஸ் 2, அதுக்கு பிறகு பாக்ஸ் 3 2 பக்கம் எடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இந்த இடத்துல அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுவோம் பேஜை, பார்த்தீங்களா அதே மாதிரி அப்படியே வந்திருக்கு. ஸோ பாக்ஸ் 5 வந்து இத்தனை ஏரியா நான் எடுக்க சொல்லியிருந்தேன், அத்தனை இது எடுத்திருக்கு பாக்ஸ் 5 மட்டும். ஸோ மிச்சம் நமக்கு தேவையில்லாத விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது சும்மா நம்ம நீங்கள் எப்படி இருக்குது டிவ் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக. நிறைய டிவ் இதில் தேவைப்படாது, பர்ஃபெக்டாக அலைன் பண்ணதுக்கு பிறகு. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாகிடும். முதல்ல இனிஷியலாக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருப்பீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும் ஒரு கிரிட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்கள், நான் அந்த டிவ்வுக்குள்ளே பாக்ஸ் 2 இருந்துச்சுல, அந்த இடத்துல நான் சும்மா ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன், ஹெட்டிங். ஸோ அந்த இடத்துல போயிடுச்சா. இப்போ நீங்கள் CSS எழுதிக்கலாம், அது சென்டரில் இருக்கணும். கொஞ்சம் மார்ஜின் வந்து டாப் மார்ஜின் கொடுத்தீங்கன்னா அது கீழே வந்துடும். ஸோ ஒரு ஹெட்டிங் மாதிரி வந்துடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இமேஜ் எந்த வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஜ் மாதிரி பண்ணிட்டீங்க. ஸோ அதில் சர்ச் பார் இருந்துச்சுல்ல, நான் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பார் இருக்குல்ல, அந்த சர்ச் பார் மொத்தமாக ஒரே டிவாக கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு இன்புட் பாக்ஸ் வைக்கும்போது அந்த மொத்த டிவுமே அது எடுத்துக்கும். ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே இதை ஒரு தனி டிவ், இது ஒரு தனி டிவாக வச்சு அதுக்குள்ளே சின்ன சின்ன டிவ் வச்சு அந்த இமேஜஸ்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் கொடுங்க.